Hi students, இன்னைக்கு நம்ம 10th CBSE Maths NCERT ல Introduction to Trigonometry chapter ல exercise 8.3 ல second sum பாப்போம் இந்த வீடியோல. Show that first subdivision பாருங்க tan 48 degree, tan 23 degree, tan 42 degree, tan 67 degree is equal to 1 ன்னு proof பண்ண சொல்லிருக்காங்க. First sum பார்க்கலாம். இல்ல நான் LHS எடுத்துக்கிறேன் first. LHS எடுத்துட்டு RHS proof பண்ணுவோம் நம்ம. Tan 48 tan 23 tan 42 tan 67 இல்ல பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு ரெண்டு டேர்ம்ஸா குரூப் பண்ணீங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 90 வர மாதிரி இருக்கும் பாருங்க இந்த tan 48 உம் tan 42 உம் ஆட் பண்ணீங்கன்னா 48 42 ஆட் பண்ணீங்கன்னா 90 வரும் அதே மாதிரி 23 இந்த 67 ஆட் பண்ணீங்கன்னா 90 வரும் சோ அந்த மாதிரி நம்ம வந்து பிரிச்சுக்குவோம் இப்போ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நான் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகேவா 90 டிகிரியை வச்சு இது ரெண்டுத்தையும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் என்ன தெரியும் நமக்கு tan 90 minus theta is equal to 90 minus theta is equal to cot theta ன்னு தெரியும் இல்லையா அப்ப இதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் tan 90 minus 42 இப்படி இதை எப்படி எழுதலாம் நம்மன்னா 90 minus 42 ன்னு எழுதிக்கிறேன் அதே மாதிரி இதை வந்து tan 90 minus 67 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 90 minus 42 பண்ணிங்கன்னா tan 40 48 தான் நான் இந்த மாதிரி எழுதியிருக்கிறேன் 90 minus 42 90லேருந்து 42 மைனஸ் பண்ணி பாருங்க 48 தான் கிடைக்கும் நமக்கு இது ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ண வேணாம் அப்படியே எழுதிக்கிறேன் tan 42 tan 67 ஓகேவா இப்போ இது என்ன ஆகும் tan 90 minus theta cot theta அப்போ cot 42 degree அதே மாதிரி இது cot 67 degree இது tan 42 degree tan 67 degree ஓகேவா இப்போ இதை வந்து நான் எப்படி எழுதுறேன்னா cot 42 வந்து 1 by tan theta ன்னு எழுதலாம் இல்லையா cot theta is equal to 1 by tan theta இதெல்லாம் நீங்க லாஸ்ட் இயரே படிச்சிருப்பீங்க 9th ஸ்டாண்டர்ட்லயே so cot theta அப்போ 1 by tan 42 degree அதே மாதிரி இதையும் 1 by tan 67 degree into tan 42 tan 67 so tan 67 cancel out tan 42 cancel ஆயிடுச்சுனா is equal to 1 so which is equal to RHS therefore LHS is equal to RHS proved ஓகேவா அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் செகண்டும் இதே மாதிரி தான் cos 38 degree LHS எடுத்துக்குவோம் cos 38 degree cos 52 degree minus sin 38 degree sin 52 degree is equal to 0 ன்னு proof பண்ணணும் ஓகேவா இது ரெண்டுத்தையும் நான் இப்போ அப்படியே வச்சுக்கிறேன் cos 38 யும் cos 52 யும் cos 38 degree cos 52 degree minus இந்த sin 38 எப்படி எழுதுறேன்னா sin 90 minus 52 அதே மாதிரி sin 90 minus 38 ஓகேவா 90 minus 52 பண்ணீங்கன்னா sin 38 ன்னு வந்துரும் அதே மாதிரி 90 minus 38 பண்ணீங்கன்னா 52 ன்னு கிடைச்சிரும் சோ இது அப்படியே இருக்கட்டும் cos 38 degree cos 52 degree minus sin 90 minus theta cos theta அப்ப cos 52 degree இதுவும் cos 38 னா
38 cos 38 degree sin 90 minus theta cos theta னு வந்துரும் ஸோ ரெண்டும் சேமாக இருக்குது பாருங்கள் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு 0ன்னு கிடைச்சிடும் which is equal to RHS so LHS is equal to RHS proved ஏதா ஒன்றுத்து சேஞ்ச் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரோம் 90 மைனஸ் தீட்டா இந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம இந்த சம்ஸை போட்டிருக்கிறோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ